ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா இந்த வரைபடங்கள் பத்தி படிக்க போறோம். சரியா? இனி நம்ம அப்படியே நம்ம பாடத்தை அப்படியே கொண்டு போக போறோம். வரைபடங்கள் இருக்கு. சரியா? அதாவது படங்கள் வரைகிறது, கிராப்ஸ் வரைகிறது, இதுகள் பத்தி தான் இனி நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த பாடம் அப்படியே மூவ் ஆகுது இந்த வரைபடங்களுக்குள்ளால. சரி, அதுலயும் வந்து இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு சொன்னா இளைய வரைபடம் படிக்க போறோம். இளைய வரைபடம் வந்து எப்படி வரைகிறது, மீடிரன் பல்கோணி எப்படி வரைகிறது, அடுத்து திரள் மீடிரன் வளைவி வந்து எப்படி வரைகிறது, அடுத்து வந்து இந்த சதவீத திரள் மீடிரன் வலை இல்லாட்டி ஒகைவு வலை அது எப்படி வரைகிறது. ஸோ இதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஓலவெல்ல இருக்கு, ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ், இது புதுசா இருக்கா யாருக்காவது? அம்ருபினி, அம்ருபினி கேக்குதா? அக்ஷயா, ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? நோ ரெஸ்பான்ஸ். கேக் கேக் ஓகே, இது படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல இந்த பாடங்கள், வரைபடங்கள்? நிரோஷினி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் அண்ணா. ஓகே, வெரி குட். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க, இதுவும் வந்து ஒரு ஈஸியான ஒரு பாடம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இளைய வரைபடம் வந்து எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஒரு சின்ன விஷயம் தான் இதுவும். இதில் பாருங்க, ஒரு தரவு ஒன்று தந்திருக்காங்க, ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. தரம் 11 மாணவர்கள் வந்து கணித பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். சரியா? என்னவா, கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் எடுத்த மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த வகுப்பாய்டு எப்படி அமைக்கிறது, மீடியன் எப்படி அமைக்கிறதுன்னு தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இங்கே வந்து ஈஸியாக அவங்களா அதெல்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. சரியா? வகுப்பாய்டை கொடுத்து மீடியனும் தந்திருக்காங்க. ஸோ இந்த தரவை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இளைய வரைபடம் வந்து வரைய போகிறோம். சரியா? ஸோ இளைய வரைபடம் வந்து ஈஸியான விஷயம் தான், இதை பார்த்து அப்படியே வரைய போகிறோம். சரியா? இங்கே என்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னால், இந்த கீழே இருக்குல்ல கிடையாச்சு. சரியா? இந்த கிடையாச்சில் வந்து என்ன வரும்னு சொன்னால் இந்த வகுப்பாய்டை விட்டு பெருமானம் வரும். சரியா? ஸோ இங்கே பாருங்க, 15க்கும் 28, 28 தொடக்கம் 31 இப்படி வகுப்பாய்டை இருக்கா, அதெல்லாம் பாருங்க கீழே வந்திருக்கு. 15 தொடக்கம் 28, அடுத்து 28 தொடக்கம் 31, 31 தொடக்கம் 44. ஸோ இந்த மாதிரி வகுப்பாய்டை பெருமானம் வந்து கீழே வருது. சரியா? இந்த குத்தச்சில் என்ன வருதுன்னு சொன்னா மீடிரன் வருது. சரியா? அதாவது அந்த மாணவர்கள்ட்ட எண்ணிக்கை. சரியா? ஸோ இதில் பாருங்க, மொத்த மாணவர்கள் 50 பேரா. சரி, அதில் கூடுனது வந்து 18, அதான் கூடுன மீடியன் என்ன. ஸோ இங்கே மேக்ஸிமம் 18 தான் வரும். ஸோ 20ன்னு எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ 0லேருந்து 20 வரைக்கும் சமமான இடைவெளியில் வந்து அதை பிரித்து கொள்ளணும். சரியா? பிரித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், முதலாவது வகுப்பா இடையே பாருங்க, 15 தொடக்கம் 28, மீடியன் 5. ஸோ இந்த வகுப்பா இடையில வந்து 5க்கு நேராக ஒரு பாக்ஸ், ஒரு பார் ஒன்று வரைகிறோம். சரியா? அடுத்து பாருங்க, வகுப்பாய்டை 28 தொடக்கம் 31க்கு 1 தான் மீடியன். ஸோ அந்த வகுப்பாய்டையில் வந்து 1க்கு நேராக ஒரு பார் அடிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, 10 மீடியன் வந்து 10. ஸோ அடுத்த வகுப்பாய்டை நேராக வந்து 10 அந்த மீடியனுக்கு சமமாக வந்து ஒரு பார் வந்து வரைகிறோம். இப்படி வந்து ஒவ்வொரு வகுப்பாய்டைக்கும் என்ன மீடியன் வருதோ அதை சரியா அழகா நீட்டா பாரா வரைஞ்சு கொள்றோம். சரியா? எவ்வளோ தான் இளைய வரைபடம் வரைகிறது, வெரி சிம்பிள். சரியா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்கள் படம் வந்து எப்பயும் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு ஒன்று போடுவீங்க, அதை சுற்றி ஒரு அவுட்லைன் அடிப்பீங்க பிளாக் பெனில். ஸோ படம் வந்து ஒரு அட்ராக்டிவாக நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இளைய வரைபடம் வரைகிறது, சின்ன விஷயம் ஒன்று. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்?
ரோஷனி, கேக்குதா? ஆமாண்ணா. கிளியர் அண்ணா. எஸ். அண்ணா தர்ஷானி. திரும்ப சொல்ல முடியுமா? யா, ஷூர் ஷூர். ஹாய் தர்ஷானி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோம்னு சொன்னால் இந்த வரைபடங்கள் அந்த பாடம் படிக்க போகிறோம். சரியா? உங்கள் சிலபஸில் இருக்க இந்த வரைபடங்கள் பற்றி படிக்க போகிறோம். இளைய வரைபடம் எப்படி வரைகிறது, மீடிரன் பல்கோணி, திரள் மீடிரன் வலை, சதவீத திரள் மீடிரன் அது படிக்க போகிறோம். இது உங்களுக்கு ஓலவெல்லே இருக்குது. சரியா? ஒரு சின்ன விஷயம் தான், ஓலவெல்லே இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. இது எப்படி அதில் வந்து முதலாவது என்ன பார்த்தோம்னு சொன்னால் இளைய வரைபடம் வந்து எப்படி வரைகிறது. சரியா? இளைய வரைபடம்க்கு வந்து ஒரு தரவு வந்து உங்களுக்கு தந்துருவாங்க ஆல்ரெடி எக்ஸாம் கேள்வியாக தந்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்க ஒன்று தந்திருக்காங்க. 11ஆம் தர மாணவர்கள் வந்து கணித பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். சரியா? 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்ஸில் எடுத்த மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதை வகுப்பாயிடை அமைச்சு மீடிரனும் அமைச்சு தந்திருக்காங்க. சரியா? நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. இதுக்கு நீங்கள் இளைய வரைபடம்னு வரைய போறீங்க. சரியா? அது எப்படி வரைகிறேன்னு சொன்னால் இந்த வகுப்பாயிடை இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயும் இந்த கிடையச்சில் வரும். சரியா? இந்த பாருங்க, 15 தொடக்கம் 28, 28 தொடக்கம் 31, 31 தொடக்கம் 44, இப்படி ஒவ்வொரு வகுப்பாயிடை பெருமானமும் கிடையச்சில் வரும். சரியா? இதெல்லாம் சம அளவில் இருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்குமான கெப் வந்து சமமாக இருக்கணும். கிராஃப் ஷீட்டில் தான் நீங்கள் வரையணும் இதை. ஸோ அதுகளை கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த குத்தச்சில் பாருங்க மீடிரன் வரும். சரியா? இந்த பாருங்க மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க அதி கூடினது வந்து 18. ஸோ 18 தான் மேக்ஸிமமாக வரப்போகுதுண்ணா. சரி, அப்போ 0லேருந்து 18, 20ன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சம அளவில் அதையும் நீங்கள் பிரித்து கொள்ளணும். சரியா? சரியா? இப்போ ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, 2, 4, 6 அப்படி. சரியா? அடுத்து இங்கே பாருங்கள் 15 தொடக்கம் 28 வகுப்பு ஐடியில் 5 மீடியன் வருது. ஸோ 15 தொடக்கம் 28 வகுப்பு ஐடிக்கு நேராக ஒரு பார் வரைவீங்க. 5, அந்த 5 பெருமானத்துக்கு 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்குன்னா 5. ஸோ அதுக்கு நேராக அழகாக ஒரு பார் வரைவீங்க. சரியா? அடுத்த வகுப்பாயிடே வந்து 28 தொடக்கம் 31. அதுக்கு பாருங்க மீடியன் வந்து 1. அப்போ சரியா 1க்கு நேராக வச்சு ஒரு பார் வரைவீங்க. அடுத்ததுக்கு 10. ஸோ அடுத்த வகுப்பாயிடைக்கு நேராக இங்கே 10க்கு நேராக ஒரு பார் வரைவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பாயிடைக்கும் பொருத்தமான மீடியனை வச்சு ஒரு பார் வரைவீங்க. சரியா? இவ்வளோ தான் விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு ஒன்று போடுவீங்க இந்த வரைபடங்கள் எல்லாத்துக்கும். இப்போ இதுக்கு போடலாம், என்ன சொல்லலாம்னா 11ஆம் ஆண்டு மாணவர்கள் கணித பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளுக்கான இளைய வரைபடம் அப்படி ஒரு தலைப்பு போடலாம். ஏன்னா போட்டுட்டு உங்கள் வரைபடத்தை வந்து ஒரு அழகாக ஒரு பேக்ரவுண்ட், சரியா, சாரி பார்டர், அழகாக ஒரு பார்டர் பிளாக் பெனில் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் படம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இளைய வரைபடம் வந்து எப்படி வரைகிறதுன்னு சொன்னேன். விளங்கிச்சா தஷானி? ஓ, ஆமா அண்ணா. ஓகே, குட். யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? அடுத்ததுக்கு போகலாமா? அட்சயா, கிளியர்? ஓகே, குட். ஸோ இளைய வரைபடம் வரைஞ்சிட்டீங்க. அடுத்து என்ன வரைய போகிறோம்னு சொன்னால் மீடிரன் பல்கோணி. சரியா? இதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது அதை விட சிம்பிள். சரியா? உங்களுக்கு இளைய வரைபடம் வரைய தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் மீடிரன் பல்கோணி லேசு. எப்படின்னு சொன்னால் இப்போ இளைய வரைபடம்னு வரைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பாரில் நடுவில் இருக்கு இல்லையா, நடு பெருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளி வைப்பீங்க. சரியா? இப்போ இங்கே சென்டர்னு வைப்போமே, இங்கன்னு ஒரு புள்ளி வைப்பீங்க. அடுத்ததுக்கு இங்கே ஒரு புள்ளி வைப்பீங்க. அடுத்த பாரில் ஒரு புள்ளி வைப்பீங்க. அடுத்த பாரில் ஒரு புள்ளி வைப்பீங்க. இங்கே ஒரு புள்ளி வைப்பீங்க. இங்கே ஒரு புள்ளி வைப்பீங்க. சரியா? இப்படி புள்ளி வச்சுட்டு எல்லா புள்ளியையும் இணைச்சி விடுவீங்க. சரியா? அப்படி இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் மீடிரன் பல்கோணி. வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒரு வேலை தான். சரியா? அதுக்கு பாருங்க இங்கே ஒரு தரவு தந்திருக்காங்க. ஒரு வகுப்பறையில் காணப்பட்ட மாணவர்களின் எடை. சரியா? ஒரு மாணவர்கள்ட்டு வெயிட், ஒரு கிளாஸில் இருக்க மாணவர்கள்ட்டு வெயிட் பற்றின டேட்டா வந்து தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து வகுப்பாய்டையாக பிரிச்சிருக்காங்க. சரியா? வகுப்பாய்டையாக பிரிச்சுட்டு இங்கே மீடியன் தந்திருக்காங்க. சரியா? இப்போ என்ன செய்வீங்க, இளைய வரைபடம் வரைவீங்க இதுக்கு. ஸோ சைவர் தொடக்கம் 3னா இந்த சைவர் தொடக்கம் 3. இந்த படம் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஹ், அதுக்கு பாருங்க மீடியன் 4. ஸோ 4க்கு நேராக ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து 3 தொடக்கம் 6னா 8. 3 தொடக்கம் 6 வகுப்பாய்டைக்கு நேராக 8க்கு நேராக ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பார் வரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன, இளைய வரைபடம். அது வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்க அது விட்டு நடுப்பெருமானம், அந்த பார் விட்டு நடுவில் நடு புள்ளியை வந்து குறிக்கிறாங்க எல்லாத்துலேயும், எல்லா பார்லையும்.
சரியா? எல்லா பார்லையும் குறிச்சிட்டு அதை என்ன செய்கிறாங்க ஃபைனலாக இணைச்சி விடுறாங்க. அப்படியே அந்த நடுப்புள்ளிகளை அப்படியே இணைச்சி விடுறாங்க. இதுதான் வந்து மீடிரன் பல்கோணி. வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? இது விளங்கிருச்சா அப்ப மீடிரன் பல்கோணி எப்படி வரைகிறதுன்ட்டு? ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாண்ணா. வெரி குட். தஷானி விளங்கிருச்சா? நிரோஷனி, உங்களுக்கு விளங்கிருச்சா? ஆண்ணா விளங்கிச்சு. எஸ். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். இந்த தலைப்பு போடுவீங்க மெயினாக. சரியா? அடுத்து இந்த இந்த சைடில் எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை, அந்த டீட்டெயில்ஸும் போடுவீங்க. சரியா? இங்கே எதை கொடுத்துருக்காங்களோ எண்ணிக்கை தானே இந்த இதில் நம்ம போடுறோம். ஸோ இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை அதை போடுவீங்க. கீழே பாருங்க, எடை. அதுக்கான வகுப்பாயிடையும் தந்திருக்காங்க. ஸோ எடை அப்படின்னு போடுவோம். சரியா? அதே மாதிரி இங்கேயும் அது வந்திருக்கணும், இங்கே வரல. இப்போ இங்கேயும் வந்து மாணவர்கள் தானே. சரியா? அப்போ வகுப்பாயிடை வந்து என்னது? மாணவர்கள்ட்டு புள்ளிகள் என்ன கீழே வரும், மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் அப்படின்ட்டு. இந்த சைடில் வரும் மாணவர்களின் எண்ணிக்கை. அந்த டீட்டெயில்ஸும் போட்டுக்கொள்ளுங்க. சரி. ஸோ அதுகளை செஞ்சால் உங்கள் ஒர்க் கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோத்தான் மீடிரன் பல்கோணி வந்து எப்படி வரைகிறது. ஒரு சின்ன விஷயம்தான். இளைய வரைபடம் வரைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீடிரன் பல்கோணி வரைகிறது ஈஸி. நடுப்புள்ளியை மார்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே இணைச்சி விடுவீங்க. அப்படியே வந்து வரும். சரியா? அவ்வளோத்தான் மீடிரன் பல்கோணி வரைகிறது. ஸோ அடுத்ததுக்கு போகலாமா? சுகன்யா, கிளியர்? ஆமாண்ணா. தர்ஷானி விளங்கிருச்சா உங்களுக்கு? சாரி தர்ஷானி, கேட்கல நீங்க பேசுறது. ஓகே, உங்க நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரி, விளங்கிருச்சுன்னு நம்புறேன். அடுத்ததுக்கு போவோம் அப்படியே. சரி, இப்போ பாருங்க, அடுத்ததும் இதுவும் ஈஸியான ஒன்று தான். சரியா? திரள் மீடிரன் வலையை எப்படி வரைகிறது? சரியா? அது என்ன திரள் மீடிரன் வலைன்னு சொன்னா, உங்களுக்கு திரள் மீடிரன்னா என்னன்னு தெரியும் வேணா. ஸோ இதைத்தான் நம்ம முன்னாடிலாம் படித்தோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு வகுப்பாய்டி தந்திருப்பாங்க, மீடிரன் தந்திருப்பாங்க. அதோட திரள் மீடிரனை நீங்கள் காணணும். சரியா? மேபி அவங்களே தந்திருக்கலாம் எக்ஸாமில். அப்படி அவங்க திரள் மீடிரன் தரலன்னு சொன்னால், திரள் மீடிரன் வந்து நீங்கள் காணணும். அது எப்படி காண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் வேணா. ஸோ மீடிரனை வந்து முதலாவது மீடிரனை அப்படியே போடுவீங்க. 6 இருக்குன்னு சொன்னால் திரள் மீடிரன் 6. சரியா? அடுத்து இந்த 6ஐயும் மீடிரனையும் கூட்டி போடுவீங்க. சரியா? 6ம் 10ம் 16. இப்போ அடுத்த திரள் மீடிரன் வந்து 16ன்னு வரும். அடுத்து இந்த 16ஐயும் இந்த 18ஐயும் கூட்டி போடுவீங்க. சரியா? 34. அடுத்து 34ஐயும் 30ஐயும் கூட்டி போடுவீங்க. 64. இப்படி இந்த க்ராஸ் வாக்கில் கூட்டி கூட்டி போட்டீங்கன்னு சொன்னால் திரள் மீடிரன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு திரள் மீடிரன் வந்து கண்டுபிடிக்க ஏற்கனவே தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் யாருக்காவது டவுட் இருக்கா? அட்சயா, உங்களுக்கு டவுட்டா அது? இல்ல சார், ஓகே. ஓகே, வெரி குட். நிரோஷினி, ஓகே? ஓகே. ஸோ உங்களுக்கு திரள் மீட்டர்னு தெரியும். இப்போ அதே ஸ்டெப் தான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? என்ன செய்றீங்க? கீழே வகுப்பாய்டையே போடுறீங்க. சரியா? வகுப்பாய்டையை போட்டுட்டு மேலே என்ன செய்றீங்க? மீடிரனுக்கு பதிலாக என்னத்தை போடுறீங்க? திரள் மீடிரனை போட போறீங்க. ஏன்? நம்ம திரள் மீடிரன் வலையை தான் வரைகிறோம் ஏன்னா. ஸோ மீடிரன் வராது, திரள் மீடிரன் தான் இங்கே வரும். சரியா? ஸோ அதே மாதிரி வகுப்பாய்டையை போடுறீங்க. சரியா? 4 தொடக்கம் 8, 8 தொடக்கம் 12, 12 16, 16 தொடக்கம் 20 அப்படி போடுறீங்க. அடுத்து இங்கே திரள் மீடிரன் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணுறீங்க. சரியா? இப்போ இங்கே 8 தொடக்கம் 12ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்க 16 திரள் மீடிரன். ஸோ 16க்கு நேராக ஒரு புள்ளி. சரி, 16க்கு நேராக ஒரு புள்ளி. அடுத்து பாருங்க 12 தொடக்கம் 16, அதுக்கு திரள் மீடிரன் வந்து 34.
ஸோ 12 தொடக்கம் 16க்கு நேராக 34க்கு நேராக ஒரு புள்ளி. சரியா? அடுத்ததுக்கு 16 தொடக்கம் 20, அதுக்கு திரள் மீடியன் வந்து 64. ஸோ அந்த 16 தொடக்கம் 20க்கு நேராக வந்து 64க்கு நேராக ஒரு புள்ளி வைக்கிறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சரியா பெருமானங்களை மார்க் பண்ணதுக்கு பிற்பாடு அதை அப்படியே இணைச்சி விட்டுறீங்க. சரியா? ஒரு வலை ஷேப்பில் இது வரும். சரியா? இவ்வளோத்தான் திரள் மீடுறன் வலை. சரியா? இதுவும் வந்து வெரி சிம்பிள். ஸோ இதில் சந்தேகங்கள் இருக்கா? தஷானி கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கட்டாயி கட்டாயி வரீங்க. ம். ஆமாண்ணா. ஓகே, இது விளங்கிச்சா இல்லாட்டி திருப்பி சொல்லணுமா? சொல்லணுமா அண்ணா? யா ஷுவர் ஷுவர். உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேணாம். எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க ரெடி. சரி. ஓ, தஷானியாக திருப்பி ஒருக்கா சரிண்ணா. கவனிச்சுக்கோங்க. யா. ஸோ திரள் மீடுரன் வலையை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் இளைய வரைபடம் பார்த்துட்டோம். அடுத்து மீடிரன் பல்கோணி பார்த்தோம். அதே இளைய வரைபடத்தில் அந்த நடுவு புள்ளியை வச்சு வரைஞ்சி விட்டோம்னா மீடிரன் பல்கோணம். இப்போ திரள் மீடிரன் வலை வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தரவு தந்துடுவாங்க, வகுப்பாய்டி தந்துடுவாங்க, மீடிரன் தந்துடுவாங்க. இப்போ நம்ம புதுசாக உனக்கு காணணும், திரள் மீடிரன் ஒன்று காணணும். சரியா? திரள் மீடிரன் மேபி அவங்களே தருவாங்க, அநேகமாக தரமாட்டாங்க, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ திரள் மீடிரன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இந்த மீடிரன் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து புதுசாக ஒரு அட்டவணை வரும், திரள் மீடிரன்னு சொல்லி. ஸோ இங்கே 6 இருக்குன்னு சொன்னால் அந்த 6 அப்படியே இங்கே போட்டுருவீங்க. முதலாவது திரள் மீடிரன் பாக்ஸுக்கு வந்து 6 போட்டுருவீங்க. அந்த மீடிரன் அப்படியே போடுவீங்க. அடுத்த பாக்ஸுக்கு இந்த 6ஐயும் இந்த 10ஐயும் கூட்டி போடுவீங்க. இந்த cross வாக்கில் திரள் மீடிரனில் அந்த முதலாவதையும் மீடிரனில் அடுத்த இருக்கிறதையும் கூட்டி போடுவீங்க. ஸோ 6 10ஐயும் கூட்டினா 16ன்னு வரும். அடுத்ததுக்கு இந்த 16ஐயும் இந்த 18ஐயும் கூட்டி போடுவீங்க, 34ன்னு வரும். இப்படி தான் அந்த crosswalkல கூட்டி கூட்டி போட்டு தான் திரள் மீடிரனை கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ அடுத்து திரள் மீடிரனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி அதே ஸ்டெப் தான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? கீழே வந்து வகுப்பாய்டையை போடுறீங்க, இந்த சைட் குத்தச்சில வந்து என்ன போடுறீங்க, திரள் மீடிரனை போடுறீங்க. சரியா? ஏன் திரள் மீடிரன் வளையத்தினை வரைகிறோம்? ஸோ அதனால திரள் மீடிரனை போடுறீங்க. சரியா? இங்கே பாருங்க 110 வரைக்கும் இருக்கா கூடினது. ஸோ அதை 120ன்னு எடுத்திருக்கோம் நம்ம. சரியா? அப்போ சைபர்லேருந்து 120 வரைக்கும் சம இடைவெளிகளில் அதை பிரித்து கொள்கிறோம். அடுத்து இங்கே கீழே வகுப்பாய்டையே போட்டுக்கொள்கிறோம். இப்போ அதுக்கு நேராக ஒரு புள்ளியை வச்சு வலை ஒன்று வரைஞ்சி விடுறது தான் வேலை, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்க, 8 தொடக்கம் 12க்கு வந்து 16 திரள் மீடிரனா, இந்த 8 தொடக்கம் 12 அதுக்கு நேராக அந்த 16க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. சரி. அடுத்து 12 தொடக்கம் 16க்கு 34ண்ணா. ஸோ 34க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இந்த அடுத்ததுக்கு 64ன்னு சொன்னால் 64க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திரள் மீடிரனையும் சரியாக வகுப்பாய்டைக்கு நேராக புள்ளி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு வலை மாதிரி வரைஞ்சி விட்டீங்கன்னு சொன்னால் அதான் திரள் மீடிரன் வலை. சரியா? இவ்வளோ தான் விஷயம். இதுலேயும் சொன்ன மாதிரி கீழே அந்த என்ன விஷயம்னு போடணும். இங்கிட்டு எண்ணிக்கை ஆல்ரெடி திரள் மீடிரனா அதுகளை கவனமாக போடணும். அதை போர்டு வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து அப்படியே ஒரு ஒரு போர்டர் அழகாக அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் படம் கிளியராக இருக்கும். எவ்வளோ தான் இந்த விஷயம். ஸோ இது விளங்கிருச்சா? ஆமாண்ணா. ஓகே, வெரி குட். அப்போ இதுவும் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு சொன்னால் நேரடியாக அடுத்ததுக்கு போவோம். இதுவும் வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். சதவீத திரள் மீடிரன் வலை இல்லாட்டி ஒகைவு வலைன்னு சொல்லலாம் இதுக்கு. சரியா? இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிம்பிளான ஒரு விஷயம்தான், அதே விஷயம்தான். சரியா? இப்போ உங்களுக்கு வகுப்பாயிலே தந்திருக்காங்க, நடுப்புள்ளி தந்திருக்காங்க, மீடிரன் தந்திருக்காங்க, திரள் மீடிரன் தந்திருக்காங்க. திரள் மீடிரனும் கண்டுட்டீங்க. உங்களுக்கு திரள் மீடிரன் அவங்க தராட்டியும் கூட உங்களுக்கு எப்படி காண்றதுன்னு தெரியும் வேணா. ஸோ இப்போ அந்த திரள் மீடிரனுக்கு சதவீதம் காண போறீங்க. சரியா? என்ன செய்ய போறீங்க? திரள் மீடிரனுக்கு சதவீதம் காண போறீங்க. சரியா? அப்படி கண்டாதான் அது சதவீத திரள் மீடிரன்னு சொல்லுவோம். என்ன, இதை தான் நம்ம முன்னாடியே படித்தோம். ஸோ அது எப்படி காண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு வந்து 6ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதலாவதுக்கு 6 தான் வரும் திரள் மீடிரன். சரியா? ஸோ 6க்கு வந்து மொத்தம் பாருங்க 60 இருக்கு. சரியா? மொத்த எண்ணிக்கை வந்து 60. ஸோ 60ன் மேல் 6ன்னு போட்டு தர 100ன்னு போட்டிங்கன்னா சதவீதம் பார்க்கறதுக்கு அப்படிதான் செய்வோம். 60ன் மொத்தத்தின் மேல் அந்த எண்ணிக்கையை போட்டு தர 100ன்னு போட்டால் என்ன வரும்? நமக்கு சதவீதம் வரும். அந்த பெருமானம் சதவீதத்தில் வரும். ஸோ இங்கே 6 தான்
இந்த எண்ணிக்கையாக வரும் திரள் மீதிரனில். ஸோ 60 மொத்தம். ஸோ 60ன் மேல் 6 தர 100ன்னு போட்டால் உங்களுக்கு சதவீதத்தில் வந்துடும். 10% வரும் ஒன்றாவதுக்கு. ஸோ சதவீத திரள் மீதிரன் வந்து 10%. சரியா? அடுத்ததுக்கு பாருங்க 19. அதுக்கும் அதே ஸ்டெப் தான். சரியா? 60ன் மேல் 19ன்னு போட்டு தர 100ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான சதவீதம் உங்களுக்கு வந்துடும் 31.6%. சரியா? அடுத்ததுக்கு 39 இருக்கான் திரள் மீதிரன். ஸோ அதுக்கும் அதே மாதிரி 60ன் மேல் 39ன்னு போட்டு தர 100ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கான சதவீதம் வந்துடும். ஸோ அதுக்கு போட்டால் 65 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான சதவீதத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெருமானம் வருது. சரியா? இதுதான் அந்த சதவீதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஸ்டெப். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா யாருக்காச்சும்? இல்லைண்ணா. ஓகே, வெரி குட். அக்ஷயா, உங்களுக்கு விளங்கிருச்சா இது? Yes, sir. ஓகே, குட். ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்க? அந்த சதவீதத்தை, இப்போ இது சதவீத திரள் மீடியன் தானே வரைய போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? சதவீதம் அப்படின்னு நம்ம போடுவோம். மற்ற எல்லாமே அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இங்கே சதவீதம் போடுவோம். சதவீதம் எப்படியும் 100க்கு மேலே போகாதுண்ணா. ஸோ 100 தான் மேக்ஸிமமாக வரும். ஸோ 0லேருந்து 100க்கு போட்டு நம்ம சமமான இடைவெளிகளை பிரிச்சுக்கிட்டு கீழே வகுப்பாயிடையை போடுவோம். ஏன்னா ஸோ இங்கே பாருங்கள் 25 தொடக்கம் 30 முதலாவது வகுப்பாயிடை. அதுக்கான சதவீத திரள் மீட்டர் எத்தனை? 10. ஸோ சரியாக 10க்கு நேராக வச்சு ஒரு புள்ளி வைக்கிறோம். சரியா? அடுத்தது 30 தொடக்கம் 35னா அதுக்கான சதவீதம் எத்தனை? திரள் மீட்டர் 31.6. ஸோ நேராக 31.6க்கு நேராக ஒரு புள்ளி வைப்போம். சரியா? அது கிராஃப் ஷீட்டில் தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ உங்களுக்கான அந்த பெருமானங்கள் வந்து கிடைக்காது. கவனமாக சரியான இடத்துல புள்ளி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததுக்கு பாருங்க 35 தொடக்கம் 40க்கு 65 வருதுண்ணா. ஸோ 35 தொடக்கம் 40. ஸோ 65க்கு நேராக ஒரு புள்ளி. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு சதவீதத்துக்கும் புள்ளிகளை வச்சுக்குவீங்க. கடைசிக்கு வந்து கண்டிப்பாக 100ன்னு வரும். அந்த 100க்கு நேராக ஒரு புள்ளியை வைப்பீங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஒரு வளையை ஒன்று வரைஞ்சி விட்டுறீங்க. வேற ஒன்றுமே இல்லை. சரியா? இப்போ கீழே அதே மாதிரி இங்கே புள்ளிகள் தானே சொல்லியிருக்காங்க. புவியியல் பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள்னு. ஸோ கீழே புள்ளிகள்னு போடுவீங்க. இங்கே சதவீதம்னு போடுவீங்க. சரியா? அதை ஒரு வளையமாய் காட்டினீங்கன்னு சொன்னால் இதுதான் சதவீத திரள் மீடியன் வளையி. சரியா? இதுவும் கிளியரா? ஆமாண்ணா. ஓகே, வெரி குட். மதாக்கல், சுகன்யா? Clear அண்ணா. ஓகே, குட். நிரோஷினி கிளியர்? சாரி சுகன்யா, கேட்கல. அக்ஷயா கிளியர்? ஓகே, வெரி குட். இவ்வளோ தான் விஷயம். ஸோ குயிக்காக 4 விஷயங்களையும் படிச்சுட்டோம் ஏன்னா. சரியா? ஏன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னால குயிக்காக அதை முடிச்சாச்சு நாளையும். ஸோ இன்னைக்கு படித்த இந்த வரைபடங்கள் பற்றி இந்த நாளையும் படிச்சிட்டோம். ஸோ இதுலையும் எப்படி கேள்வி வரும்னு சொன்னால் தரவு தந்துட்டு அந்த தரவிற்கு பொருத்தமான இளைய வரைபடம் வரைக, மீடிரன் பல்கோணி அமைக்குக, திரள் மீடிரன் வலை, சதவீத திரள் மீடிரன் வலை என்பவற்றை அமைக்குக. இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். அதையும் வந்து அந்த வரைபடத்தை விளக்க சொல்லி ஒரு நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு கேள்வியும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கேள்வி வந்தால் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக அதை எடுத்து செய்யுங்க. ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். சரியா? அடுத்து இந்த இப்போ கேள்வியில் எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொன்னால் இதை எவ்வளோ நீட்டாக செய்கிறீங்க. சரியா? அந்த புள்ளியெல்லாம் வச்சு அழகா வலை மாதிரி வரைகிறது. அடுத்து இந்த பார்லாம் அழகா நேராக வரைகிறது. இந்த இடைவெளிகள்லாம் சமமாக பிரிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் மார்க்ஸ். சரியா? தலைப்பு போட்டிருக்கீங்களா? பார்டர் அடிச்சிருக்கீங்களா? பொருத்தமான அந்த தரவுகளை குறிச்சிருக்கீங்களா? அதுகளுக்கு தான் மார்க்ஸ். ஸோ அதுகளை கவனமாக செய்யுங்க. அழகா ஒரு பார்டர் அடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க படமும் நீட்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக கிராஃப் ஷீட்டில் தான் செய்யணும். உங்களுக்கு எக்ஸாம் உள்ள கிராஃப் ஷீட் தருவாங்க. ஸோ அதையும் வாங்கி அதில் அழகாக நீட்டாக செய்வீங்க இந்த முறை. ஸோ எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி தந்திருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கான வருடாந்த மழை வீழ்ச்சி தரவு வந்து தந்திருக்காங்க. சரியா?
என்ன தந்திருக்காங்க? ஒரு மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கான வருடாந்த மழைவீழ்ச்சி தரவு வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான வேலை. இந்த அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த தரவை ஒழுங்குபடுத்துவீங்க. அதுக்கு வகுப்பு ஐடி அமைப்பீங்க. வகுப்பு ஐடி அட்டவணை ஒன்று அமைப்பீங்க. அடுத்து இந்த 4 விஷயத்தையும் இதில் செய்வீங்க. சரியா? அதுக்கு பொருத்தமான இளைய வரைபடம் வரைவீங்க. மீடியன் பல்கோணி அமைப்பீங்க. திரள் மீடியன் வலை ஒன்று வரைவீங்க. அடுத்து இந்த சதவீத திரள் மீடியனும் வரைய போறீங்க. ஸோ இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கான டாஸ்க். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. யாருக்காவது சந்தேகங்கள் எதுவும் இருக்கின்றதா? நிரோஷினி? ஓகே, செய்யலாம் அந்த ஒர்க். செய்யலாம் அண்ணா. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு அனுப்புங்க. குரூப்பில் போடுற ஒர்க் யாருமே செஞ்சு அனுப்புறது இல்லை. ஸோ இதை மறக்காமல் செஞ்சு அனுப்புவீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. சுகன்யா, இதை செஞ்சு அனுப்பிடுங்க. ஓகே, இந்த பாடம் வந்து முக்காவாசி முடிஞ்சுச்சு. சரியா? இந்த புள்ளி விபரவியல் முறைகளில் தான் சரியா இந்த பாடமும் வருது. சரியா? வரைபடங்கள் வரைகிறதுல 4 வரைபடங்கள் வந்து எப்படி வரையுதுன்னு பார்த்துருவோம். சரியா? அப்போ அடுத்து அப்படியே இன்னொரு பாடத்துக்கு போவோம். அதுவும் வரைபடங்கள் தான். என்ன படிக்க போறோம் அட்சயா? வரைவு முறைகள். எஸ், இது படிச்சிருக்கீங்களா அந்த பாடம் ஸ்கூல்ல, நிரோஷினி? அண்ணா. ஓகே, குட். தர்ஷானி, படிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஓகே. சுகன்யா? சரி, ஓகே. அப்போ இந்த பாடம் நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே. இந்த வரைவு முறைகள் அப்படிங்கிறது வந்து என்ன இந்த பாடம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த பார் வரைபடங்கள் வரைகிறது. சரியா? இந்த கோட்டு வரைபடங்கள் வரைகிறது. இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த வட்ட வரைகிறது. ஸோ இதுகள் தான் இந்த பகுதி. சரி, அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு தரவு இருக்குன்னு சொன்னால், தரவு வந்து நம்ம எழுத்து வடிவிலையோ இல்லாட்டி ஒரு அட்டவணை வடிவிலையோ காட்டுறதை விட இந்த மாதிரி வரைபடங்கள் மூலியமாகவும் சரி, வரைவுகள் மூலியமாகவும் சரி காட்டும்போது அது இன்னுமே தெளிவாகவும் எளிமையாகவும் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த முறையை வந்து என்ன செய்கிறோம், கையாளுறோம். இல்லாட்டி ஏன் இந்த அட்டவணையாக வச்சுக்கலாமே, ஏன் சும்மா அதை டைம் எடுத்து வரைஞ்சி அது செஞ்சிட்டு இருக்கோம்? ஏன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ரீசன் இருக்கேனா. ஸோ அதுக்காக தான் இந்த முறைகள் வந்து நம்ம கையாளுறோம். ஸோ அதுவும் வந்து உங்கள் பாடப்பரப்புலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கேள்விகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த கோட்டு வரைவு. சரியா? லைன் கிராப்ஸ் வந்து எப்படி வரைகிறது. சரியா? அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆம், அது என்ன கோட்டு வரைவுனா என்ன நிரோஷினி? தர்ஷானி, தெரியுமா? கோடுகளை இணைச்சு வரைகிறதாண்ணா? ஓகே, 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 கரெக்ட் தான். சரியா? அதே விஷயம் தான். என்னது, இந்த கோடுகள் மூலியமா ஒரு விஷயத்த ஒரு தரவை நம்ம காட்டுறோம்னு சொன்னா, ஒரு லைன் மூலியமா, சரியா, ஒரு தரவை வந்து காட்டுறோம்னு சொன்னா அதுதான் வந்து கோட்டு வரைவு. சரியா? இந்த வரைவு வந்து எளிமையா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தரவை வந்து காட்டக்கூடியதா இருக்கு. சரியா? இந்த நான் சொல்றேன், இந்த எக்ஸாமுக்கு இந்த கேள்விகளும் வரும்.
இந்த கோட்டு வரைவு மூலம் காட்டுவதன் நன்மைகள் என்னென்ன, குறைபாடுகள் என்னென்னு கேள்வி வரும். ஸோ அதையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆஹ் இதை நீங்க அடிக்கடி எங்கேயாச்சும் பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஷேர் மார்க்கெட், அந்த ஷேர் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, ஆஹ் மலை வீழ்ச்சி வந்து ஒரு மாவட்டத்தில் கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா. கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் கூட இருக்கு. சரியா? ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணக்குள்ள ஆஹ் அதையும் வந்து இந்த மாதிரி கோட்டு வரைபுல வந்து காட்டுவாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம நாளாந்தமா பல இடங்கள்ல வந்து இந்த கோட்டு வரைபுகளை வந்து காணக்கூடியதா இருக்கு. ஏன் இந்த கோட்டு வரைபு வந்து பயன்படுத்துறோம்னு சொன்னா, இதுதான் ரொம்ப இலகுவா, சரியா, ரொம்ப இலகுவாக வந்து எளிமையாக வந்து ஒரு தரவை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு முறை. சரியா? சும்மா பாருங்க. இப்ப இதுல வந்து சும்மா ஒரு சும்மா போட்டிருக்கேன் இந்த படம். இதுல பாருங்க, இந்த இடத்துல கூடுதுன்னா, சரியா, இது என்னன்னே தெரில. சரியா? ஆப்பிள், பியர்ஸ், லைம்ஸ், லெமன்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. பல வகைகள்ட்டு பேர் போட்டிருக்காங்க. சரியா? இதில் பாருங்க, ப்ரொடியூஸ் சேல்ஸ் இன் தௌசண்ட்ஸ் US டாலர்ஸ். சரியா? இதில் பாருங்க, இந்த பியர்ஸ் வந்து கூடி இருக்குன்னா, லைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, லெமன்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கு, டேட்ஸ் கூடி இருக்கு, கிராப்ஸ் டவுன் ஆயிருக்கு, கிவிஸ் வந்து கூடி இருக்கு. இப்படி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம ரொம்ப இலகுவாக வந்து காணக்கூடியதாக இருக்கேன்னா. ஸோ இதுதான் இந்த இந்த வரைபூட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக கருதப்படுது. எளிமையாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட வந்து ஒரு விஷயத்தோட ஒரு போக்குன்னு சொல்லுவோம், ஏன்னா ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஆஹ் அதையும் வந்து காட்டுறதுக்கு வந்து மிக பொருத்தமான ஒரு படம் வந்து இந்த கோட்டு வரைபடம். ஸோ MCQல ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, சரியா, ஒரு இப்போ நெல் உற்பத்தி போக்குன்னு சொன்னா அது எப்படி மாறி இருக்கு, சரியா, எப்படி கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, அது எப்படி மாறி இருக்கு, அதுகளை சொல்றது தான் போக்குன்னு சொல்லுவோம், ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், ட்ரெண்ட்ஸ். ஸோ அதுகெல்லாம் காட்டுறதுக்கு வந்து மிகவும் பொருத்தமானது வந்து இந்த கோட்டு வரைபு. சரியா? இந்த கோட்டு வரைபுல வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு. ரெண்டு கோட்டு வரைபுகள் வந்து நம்ம படிக்கணும். சரியா? ஒன்று வந்து எளிய கோட்டு வரைபு. சரியா? எளிய கோட்டு வரைபு இல்லாட்டி சாதாரண கோட்டு வரைபுன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து பல்கோட்டு வரைபு. சரியா? பல்கோட்டு வரைபுன்னு சொல்லி ஒன்று படிப்போம். சரியா? இப்போ இதில் வந்து இது தெரியும் பாருங்க, ஒரே ஒரு லைன்ல தான் இந்த வரைபு வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எளிய கோட்டு வரைபுன்னு. சரியா? இதுல பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வரைபுகள் வந்து காட்டப்பட்டிருக்குன்னா கோடுகள் மூலயமா. ஸோ இது என்ன வரைபுன்னு சொன்னா பல்கோட்டு வரைபுன்னு சொல்லுவோம். சரியா? மல்டிபிள் லைன் கிராப்ஸ், இது வந்து சிங்கிள் லைன் கிராப்ஸ். சரியா? ஸோ இது ரெண்டையும் வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இதுவும் வந்து முடிஞ்சிடும். சரியா? சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த எளிய கோட்டு வரைபு வந்து எப்படி வரைகிறதுன்னு சொல்லி. சரியா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தரவு வந்து தந்திருக்காங்க. The annual rainfall recorded in a district during the past 10 years given below. அதாவது என்னவா, ஒரு மாவட்டத்தில் வந்து ஏதோ ஒரு மாவட்டம்னு வச்சுக்கொள்ளுங்க, கொழும்புன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? அது கடந்த 10 ஆண்டுல வந்து கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சிக்கான தரவு வந்து தந்திருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, வருஷம் போட்டிருக்காங்க 2005, 2006, 2024 வரைக்கும் 10 வருஷம். அங்கே வந்து பெஞ்ச மழை. சரியா? அஹ், வருடாந்த மழை வீழ்ச்சி, annual rainfall எதில் தந்திருக்காங்க? மில்லிமீட்டரில் தந்திருக்காங்க. ஸோ இந்த தரவு வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கோட்டு வரைபு ஒன்று வரைய போகிறோம். சரியா? இது ஏன் எளிய கோட்டு வரைபா வருதுன்னு சொன்னால், இதில் பாருங்க, ஒரே ஒரு தரவு தான் தந்திருக்காங்க. ஏன்னா, சரியா, ரெயின்ஃபால் டேட்டா மட்டும்தான் இருக்கு. இதில் வேற எந்த ஒரு தரவும் இல்லை, வேற ஒரு எந்த ஒரு மாவட்டமும் இல்லை. ஒரு மாவட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாவட்டத்தினுடைய தரவு தான் தரப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பொருத்தமாக வந்து எளிய கோட்டு வரைபுல வந்து நம்ம காட்டலாம். ஸோ அதை எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தான் இந்த எளிய கோட்டு வரைபு வந்து வரைகிறது. சரியா? இதில் முதலாவது வந்து இந்த கிடையச்சு இருக்கு இல்லையா, இதில் எப்பவும் வரும் வந்து இந்த காலங்கள் தான் இங்கே வரும். சரியா? காலங்கள்னு சொல்கிறது ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த கிடையச்சில் வரும். ஸோ இங்கே வந்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கிடையச்சில் ஆண்டுகளை தான் போடுவோம். சரி? ஸோ 2015 2024 வரைக்குமான ஆண்டுகளை வந்து ஆர்டராக போட்டிருக்கோம். சரியா? அதுக்கு சம இடைவெளியில் இருக்கணும்.
அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து இந்த குத்தச்சில பாருங்க. சரியா? இங்க என்ன போட்டிருக்கோங்க? ரெயின்ஃபால் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா மழை வீழ்ச்சி தரவை வந்து நம்ம என்ன செய்றோம், இந்த குத்தச்சில போடுறோம். சரி, அதில் பாருங்க, குறைஞ்சது வந்து இந்த 980 வந்து குறைஞ்சிருக்கு. கூடினது வந்து இந்த பாருங்க 1500 மில்லிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கேன்னா. ஸோ தான் குறைஞ்சது கூடினது. ஸோ அதை பொருத்தமா வந்து 800ல இருந்து 1600 வரைக்கும் எப்பவுமே அந்த குறைஞ்சது கூடினதுல இருந்து ஒரு ஒரு அளவு வந்து நம்ம கூட்டி தான் நம்ம போடுவோம் தரவை. ஸோ 900 இருக்கு, அப்போ நம்ம 800ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கூடினது வந்து 1600. சரியா? 1500க்கு நம்ம இங்க 1600 நம்ம போடுறோம். சரியா? அப்போ அதை சமமான இடைவெளியில என்ன செய்றோம், பிரிச்சு கொள்றோம். கிளாஸ் கட் ஆக போகுது ஸ்டூடெண்ட், திருப்பி ஒரு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 1 மினிட்ல இருக்கு கிளாஸ் கட் ஆகும். சரியா? ஸோ இது விளங்கிருச்சா? கிடையச்சில எப்பயும் வந்து ஆண்டுகள் காலம் தான் வரும். சரியா? குத்தச்சில என்ன வரும், கொடுக்கப்பட்ட தரவு. சரியா? இங்க மலைவீழ்ச்சி தரவு கொடுக்கப்பட்டிருக்கனால மலைவீழ்ச்சியை வந்து நம்ம போடுறோம்.